இன்ட்ரெஸ்ட் அதிகமா குடுக்கறதுனால, பணக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அ அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து அதிகமா வருது. ஸோ, அத நான் வேற எதுலயாவது ஒண்ணுத்துல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ, புதுசு புதுசா அவங்க கம்பெனிஸ் ஓப்பன் பண்றாங்க இல்லையா? அதுக்கும் மேல எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் தான தர்மம் பண்றாங்க. எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் பணம் அது. ஸோ, அத நான் தானமா மக்களுக்கு திருப்பி செய்றேன் அப்படின்ற வகையில திருப்பி செய்றாங்க. அதுக்கப்புறம் நடுத்தர வர்க்கம், அதற்கும் கீழ இருக்கக்கூடிய வர்க்கம் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அ அவங்களும் வந்து இங்க வாழணும், சரிசமமா வாழணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ அவங்க வாழணும்னு ஆசைப்படும்போது, அதற்கான அ போதுமான கேப்பிட்டல் இல்ல அப்படின்னும்போது கடன் வாங்குறாங்க. வாங்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க் போடுது. அப்போ அதையும் அவங்க அடைக்கணும். அவங்க அடைக்கணும் அப்படின்னும்போது, அதுக்காக அவங்க வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ இது 2த்துக்கும் நடுவுல இதுல கட்ட முடியாம போது. அ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க உழைக்கிறது எல்லாமே இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கே வந்து என்ன ஆயிடுது, போயிடுது. ஒருத்தவங்களுக்கு அதீத பணம் இருக்கிறதுனால தானா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. அது எதுல முதலீடு பண்றதுன்னு தெரியல. அதனால மக்களுக்கு திருப்பி குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ, இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயத்த நாம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்கும்? இவங்க தேவையான அளவுக்கு அவங்க கிட்ட அப்போ முதல் இல்ல அப்படின்னா, கடன வாங்குவாங்க. அந்த வாங்குன கடன வந்து திருப்பி குடுத்துருவாங்க. அதுக்குள்ள அந்த டைம்க்குள்ள குடுக்கணும். இல்லன்னா அதிகமா கடன் ஆயிடும். அந்த மாதிரியான விஷயத்தினால தான் அவங்க ரொம்ப பதட்டப்படுறது. அவங்க வேலைய வந்து அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்யறதுக்கான ஒரு சிந்தனை கூட வரமாட்டேங்குது. ஏன்னா, அப்படி ஏதாவது நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா, நமக்கு பணம் வராம போயிடுச்சுன்னா அப்படின்ற கவலையில, அவங்க வந்து இப்போ எனக்கு அ அஷ்யூரன்ஸ் இருக்கிற ஒரு அ கடைசி வரைக்கும் இந்த கடன கட்டுற வரைக்குமாவது எனக்கு இந்த வேலை வந்து நிரந்தரமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல, நான் இந்த வேலையில இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதற்கே அவங்க ஓகேன்னு பழகிடுறாங்க. சரி, அப்படிதான் அவங்க அந்த வேலைக்கு போனாலுமே, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனிதர்கள் மோசமா நடத்துறது, அ இவனுக்கு கடன் இருக்கு, அதனால இவன் வேலைய விட்டு போமாட்டான் அப்படின்ற மாதிரி, அங்க இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ மனுஷனுக்கு என்ன ஆகுது? இப்போ இந்த வேலைய விட்டுட்டு நம்மளால போனா சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில, அவங்களுக்கு ஏற்றாற் போல இவங்க மாற வேண்டியதா இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏற்றாற் போல இவங்க மாறணும்னும்போது, அதான் நான் முன்னாடியே நெறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன். நீங்க வித்தியாசமா நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தனித்துவமா இருந்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. அவங்கள மாரியே நீங்களும் மாறிட்டீங்கன்னா, எல்லாருமே சகஜமா இருப்பாங்க. உங்கள வந்து ஏத்துப்பாங்க. அப்ப அதனாலயே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற வழி இல்ல. சர்வைவலுக்கு வேற வழியே இல்ல. மாற வேண்டியதா இருக்கு. மாறுனதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த கம்பெனில எப்படி எல்லாரும் இருக்காங்களோ, அதே மாரி அவங்களும் மாறிட்டு, வேற புதுசா இருக்கிறவங்கள புடிச்சு அவங்கள தொல்ல பண்றது, தொந்தரவு பண்றது. அதுல ஒரு டோப்பமைன் கிடைக்குது அவங்க. அப்படி போயிடுறாங்க. ஸோ கம்பெனிகளே என்ன பண்றாங்க, அவங்க ஸ்டாஃப்ஸ் அங்கருந்து போக்கூடாதுன்னா, இந்த லோன் வாங்குங்க, அந்த லோன் வாங்குங்க. ஏன்னா, அந்த ஸ்டாஃப்ஸ் அங்கருந்து போக மாட்டாங்க அப்படின்றதுக்காக. இவருக்கு லோன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அந்த கம்பெனில சேர்த்துப்பாங்க. ஏன்னா, அந்த லோனுக்கான பணம் நீ கட்டணும். அதனால. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா, இந்த வட்டின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. ஒரு கடன் வாங்கும்போது, அந்த கடன திருப்பி செலுத்துற அளவுக்கு அவங்களால முடியுது. ஆனா, அந்த வட்டிய குடுக்க தான் நெறைய பேரால முடியல. இந்த பணக்காரங்க எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் குடுத்துக்கிட்டே இருக்கு. சரிதானே? ஸோ இந்த பேங்க்குக்கு அப்போ எங்கேருந்து அந்த கெயின்ஸ் வரும்? அப்ப அதெல்லாம் மக்கள் மேல போடுறாங்க. நீ லோவா அக்கவுண்ட் பேலன்ஸ் வச்சிருந்தன்னா, அந்த பணத்த நீ குடு. பேங்க் கிட்ட அவங்க கிட்ட இருக்க பணத்துக்கும், கணக்குகளுக்கும் சேர்த்து சரியா இருக்கா டேலி பண்ணி காட்டுங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேங்க்குமே திணறும். கணக்குகள் வேறா இருக்கும். வைத்திருக்கக்கூடிய இருப்புகள் வேறா இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நம்ம இந்த வட்டி அப்படிங்கிறது இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். விலைவாசி எல்லாருக்குமே ஏற்றார் போல இருக்கும். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பணக்கார வர்க்கம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அவங்கலாம் என்ன பண்றாங்க, இந்த அதீத பணத்த வந்து மக்களுக்கே திருப்பி குடுக்கணுன்ற நல்லெண்ணத்துல அவங்க தான தர்மங்கள் எல்லாம் செய்றாங்க. ஆனா, மோசமான விஷயம் என்னன்னா,
இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ இவனும் ஒரு ஆன்மா தான். இவனுக்கும் உழைப்புனா என்னன்னு தெரியும். உழைச்சு தான் இவனும் சாப்பிடுறான். உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கல. அவன் வாய்ப்பு கிடைக்காததுனால அவன் அப்படி ஒரு வாழ்க்கை வாழறான். அதுக்காக அவன் கையேந்தணும்னு கிடையாதுல்ல. இந்த உலகத்துல நான் எனக்கு அபரிமிதம் இருக்கு, அதனால நான் அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்றது சரிதான். ஆனா அவனுக்கு ஏன் கிடைக்க பெறலன்னு யோசிக்கணும்ல. அவன் ஏன் அடுத்தவங்க கிட்ட கையேந்துறான்னு அவன் நிலைமையில இருந்து யோசிக்கணும்ல. நீங்க கொடுக்கறதுனால அவன் பெனிஃபிட் ஆகுறான் அப்படின்றதுனால இந்த சொசைட்டி சரின்னு ஆயிடாது. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய செல்ஃப் எஸ்டீம்ல வாழணும். அவங்களுக்குன்னு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாருமே வாழறதுக்கு தானே இந்த இடம். அவன் ஈட்டின ஒரு பொருள், அதை அவன் ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணாதான் அவனுக்கு சந்தோஷம். ஸோ ஒரு மனுஷனை இந்த சமூக கட்டமைப்பு நீ இப்படிதான், நீ இவ்வளவுதான், ஏன்னா நீ இங்க பிறந்திருக்க அப்படின்றதுனால பிறப்பால ஒருத்தருக்கு சரிசமமான வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்றது சரியான ஒரு விஷயமே கிடையாது. அந்த சமூக கட்டமைப்பு மோசமான ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாவே விலைவாசி எல்லாத்துலயுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். டோட்டலா ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா யாருமே ஒரு கீழ்நிலையில ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க மேல்நிலையில தானாவே இவங்க முன்னேறது அப்படின்றதும் இருக்காது. இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த வித்தியாசங்கள் கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா என்னுடைய ஆசை என்னன்னா, கரன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனா இப்போதைக்கு நீங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வட்டி இல்லாம பண்ணாலே எல்லாருமே நிம்மதியா வாழ முடியும். நன்றி. லவ் இஸ் காட்.